சீருடையில் இல்லாத சிறப்பு தனிப்படை டீம் போலீசார் பிரம்பால் இளைஞர் அஜித்தை தாக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. பொதுவெளியில் வைத்து அஜித்குமாரை போலீசார் தாக்கிய காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. கோவில் பின்புறம் வைத்து காவலாளி அஜித்குமாரை காவல்துறையினர் பிரம்பால் அடிக்கும் காட்சிகளானது வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சையத் நிஜாமுதீன் இணைப்பில் இருக்கிறார். சையத் நிஜாமுதீன், வணக்கம். போலீசாரால் அடித்து தாக்கப்பட்ட அஜித்குமாரின் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புறம் காளிமன் கோயில் கடந்த 27ஆம் தேதி அன்று கோயிலுக்கு தரிசனம் செய்ய வந்த இருவரின் நகை மற்றும் பணம் தொலைந்ததாக கூறி அதே கோயில் வேலை செய்யும் அஜித்குமார் என்பவரை காவல்துறையினர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக விவகாரம் தொடர்பாக இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் மரியாதை அமர்வு முன்பாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என நேற்று தினம் முறையீடு செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு மேலும் அப்போது அந்த பிளாஸ்டிக் பைப்பு மற்றும் இரும்பு ராடுகளாக கொண்டு தாக்கியுள்ளனர் என்றும் அது குறித்த அந்த வீடியோ மற்றும் புகைப்படத்தை வழக்கறிஞர் ஹென்றி தீபன் நீதிமன்றம் தாக்கல் செய்தார். மேலும் அப்போது தென்னை தோப்பில் வைத்து அஜித்குமாரை காவல்துறையினர் தாக்கியுள்ளதாகவும் மேலும் தாக்குதல் நடந்தபோது சிவகங்கை மாவட்ட எஸ்பி மற்றும் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மற்றும் திருப்பூரம் காவல் நிலையத்தினால் இருந்துள்ள குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவரது தாயார் மற்றும் சகோதரருக்கு இரவு 12 தங்களது அந்த மகன் இறந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இது முழுக்க சட்டவிரோதமான நிகழ்வு எனவும் காவல்துறையினர் தலைமை வைக்க வேண்டும் எனவும் அந்த வழக்கறிஞர் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. மேலும் நீதிபதிகள் இது கடுமையான போக்கு எனவும் யார் உத்தரவின் பேரில் சிறப்பு விசாரணைக்கு மாற்றப்பட்டது எனவும் மேலும் இந்த சிறப்பு விசாரணை குழுவினர் எதன் அடிப்படையில் இவரை தனியாக கூட்டிச் சென்று கோவில் மற்றும் தென்னை தோப்பில் வைத்து தாக்கியுள்ளனர் எனவும் கேள்விப்பினர். மேலும் இது குறித்து விசாரணை செய்த பின்பும் உடற்கூறு ஆய்வு நடந்த பின்பு 2 நாட்கள் ஆகியும் ஏன் அந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கையானது இன்னும் தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் தெரிவிப்பினர். இது தொடர்பாக மாவட்ட காவல்துறை தற்போது பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் கேள்விப்பினர். இது தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் அவரது விசாரணை அறிக்கை மற்றும் அஜித்குமாருக்கு அந்த மரணத்துக்கு அரசை பொறுப்பேற்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் அஜித் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அஜித்குமாரை தாக்கிய வீடியோ எடுத்தவரும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை 3 மணிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சையத் நிஜாமுதீன்.